I welcome you all to this session on pronunciation practice. So many people will say it's like pronunciation. It's not pronunciation, it's pronunciation. So நம்ம இதுலயே நம்ம வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம். But anyhow, we'll start directly. So I don't need to introduce myself. So everybody knows about me. So I'll straight away go to the session. So இது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தோம்னாக்கா, great speakers take a great speaker. எந்த ஒரு கிரேட் ஸ்பீக்கரும் they'll have all these qualities. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து they'll be having active listening skill. ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 ஆக்டிவா இருப்பாங்க லிஸ்னிங்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா they'll be very strong in vocabularies. ஸோ they'll play with the words. ஸோ அவங்க வந்து அந்த வார்த்தைகளாலேயே விளையாடுவாங்க. நிறைய அரசியல்வாதிகள் நீங்க பார்க்கலாம், நிறைய பேச்சாளர்கள், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், they play with the words. They know so many vocabularies. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இட்ஸ் நாட் மேண்டேட்டரி தட் வி நீட் டு யூஸ் இட் எவ்ரி டைம். ஸோ நம்ம வந்து வி நீட் டு நோ ஆல் மோஸ்ட் ஆஃப் தி வெக்காபுலரிஸ். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ். பேசும் பொழுது சைகை வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ நான் இப்படியே உட்காந்துட்டு பேசிட்டு நோபடி வில் லைக் இட். அதே மாதிரி ஒரே ஃப்ளோவில் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, ஸோ பீப்புள் வில் நாட் லைக் இட். ஸோ தே திங்க் தட் ஐம் போரிங் தெம். சரிங்களா? ஸோ இதுல வந்து ஏற்றம் இறக்கம் இது எல்லாமே இருக்கு. ப்ரொனன்சியேஷன்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹவு வி கேன் ஸ்பீக் லைக் அப் அண்ட் டவுன். ஸோ இதை நம்ம வந்து பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபோனடிக்ஸ் அண்ட் ப்ரொனன்சியேஷன். ஸோ திஸ் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ எப்போ வந்து நம்ம ஸ்பீச் டெலிவரி பண்றோமோ இல்லை எங்கன்னா மீட்டிங்ல நம்ம பேசும்பொழுது நம்மளுடைய ப்ரொனன்சியேஷனை பார்ப்பாங்க. அதுமாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கு வரும் இங்கிலீஷ்ல பேசும்பொழுது. நம்ம ஸ்ட்ராங் தமிழ் ரீஜன்ல இருந்து வர்றதுனால அந்த ஆக்சென்ட், அந்த திக் ஆக்சென்ட் இதுல வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அது நம்ம எப்படி வந்து மாடிஃபை பண்ணலாம், அதை எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம், இதுதான் நம்ம வந்து கத்துக்க போறோம். தென் இடியம்ஸ் ஆர் பேராஃப்ரேஸ் ஆர் மெட்டஃபோர்ஸ், இது வந்து கிரேட் ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வி ரியலி நீட் டு அடாப்ட் திஸ். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு ஸ்பீச் நம்ம கொடுக்குறோம், ஒரு 10 மினிட் ஸ்பீச்ல கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் 2 or 3 இடியம்ஸ் நீங்க வந்து சொல்லி ஆகணும். மரபு மொழின்னு சொல்லுவோம், அல்லது மரபு சொல். ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்றதை நம்ம இன்டெரக்டா எக்ஸ்பிரஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ்ல நிறைய சொல்லுவோம்ல, எனக்கு எப்பயே காது குத்தியாச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி நீ கம்பி என்ன தான் போற, அப்படி இல்லாட்டி நம்ம சென்சிட்டிவான விஷயத்த கூட இவன் முழுகாம இருக்கா. இதெல்லாம் வந்து மரபு மொழிகள். இதே போலதான் இங்கிலீஷ்லயும் நம்மளுக்கு நிறையவே இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு, பொட்டி கிடக்கு. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா கிரேட் ஸ்பீக்கர்ஸ் அல்லது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பேசினாவே அதுல 1 or 2 இடியம்ஸ் நீங்க பார்க்கலாம், அதாவது கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இடியம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். தென் கம்ஸ் திஸ் கோட்ஸ், உரி சொற்கள், அல்லது யாராச்சும் வந்து சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கர்ட் கொபைன் அவர் சொன்னதை நான் போட்டிருக்கேன். ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் பை திஸ் கோட். தே லாஃப் அட் மீ பிகாஸ் ஐ எம் டிஃப்ரெண்ட். ஐ லாஃப் அட் தெம் பிகாஸ் தேர் ஆல் த சேம். வந்து என்னை பார்த்து சிரித்தார்கள், நான் மாற்றமா இருக்கேன் அப்படின்ட்டு. பட் நான் அவர்களையும் பார்த்து சிரிச்சேன், எல்லாருமே அவங்க சேமா இருக்கிறாங்க அப்படின்னு. இட்ஸ் a great quote. We need to be different. ஓகேங்களா? நம்ம வந்து எப்பயுமே யூனிக்கா இருக்க ட்ரை பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் குவாலிட்டி ஸ்பீக்கர் ஆர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் வில் ஹேவ் திஸ். எல்லா குவாலிட்டிஸ் அவங்க வச்சிருப்பாங்க. ஒன்று லிசனிங் ஸ்கில் இருக்கும், வெக்காபுலரிஸ், நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அடுத்தடுத்த செஷன்ல நம்ம கட்டாயம் பார்க்கலாம் நம்மளுடைய கம்யூனிட்டியில். ஓகேங்களா? தென் ஃபோனடிக்ஸ், ப்ரொனன்சியேஷன் நம்ம எப்படி பண்றது. தேர் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபோனடிக்ஸ் அண்ட் ப்ரொனன்சியேஷன். ஃபோனடிக்ஸ்னாக்கா ஒரு வார்த்தை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மேனிப்புலேஷன்ற வார்த்தை இருக்கு. அந்த மேனிப்புலேஷன் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சவுண்ட் வரும். மேனிப்புலேஷன் அப்படின்ட்டு. இது எப்படி ஒவ்வொரு சவுண்ட் வருதுங்களா, அதான் ஃபோனடிக்ஸ். மொத்தமா நம்ம சொல்றோம்ல, அதான் ப்ரொனன்சியேஷன். ஒரு வார்த்தையை மொத்தமா சொல்லும் பொழுது அதான் ப்ரொனன்சியேஷன். ஃபோனடிக்ஸ் அப்படின்னாக்கா ஒவ்வொரு இது சவுண்ட் நம்ம கொடுப்போம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நவ் திஸ் இஸ் வாட் ஸோ திஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பீச். ஓகேங்களா? இதுல நான் எதுக்காக நான் இதை பிரிச்சு போட்டிருக்கேன். we always speak in sentences. ஓகேங்களா? நம்ம வாக்கியங்களை தான் நம்ம பேசுவோம். எப்படி இருக்கிற, எங்க போற. நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பேச மாட்டோம். நீ எப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம வார்த்தைகளால பேச மாட்டோம், ஒரு வாக்கியத்தால் தான் நம்ம பேசுவோம். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக. அதுதான் நான் வந்து ஒரு நாளும் நாங்கள் வெக்காபுலரிஸ் கத்துக்கும் பொழுது நீங்க சென்டென்ஸ்ல கத்துக்குங்கன்னு சொல்றது. we always speak in sentences. ஓகேங்களா? we need to remember this and we need to keep this mind very strongly. ஓகேங்களா? so we have to know this. so we always speak in sentences. அந்த sentences குள்ளார தான் words வரும்.
ஸோ combine of words only will be sentences. Next, it's very important, words அப்புறம் நம்ம லெட்டர்ஸ் சொல்லிடுவோம், பட் இட்ஸ் நாட், இட்ஸ் சிலபிள்ஸ். சிலபிள்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். எதுக்காக அப்படின்னாக்கா ஃபோனடிக்ஸ் அங்கே தான் வந்து வரும். ஒரு சிலபுக்கும் ஒரு சிலபிள்ஸ்னாக்கா தமிழ்ல வந்து அசைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு அசை அல்லது ஓசை, ஒவ்வொரு ஃபோனடிக்ஸ்க்கும், அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட்லாம் ஃபுல்லா சேர்த்து தான் உச்சரிப்பாக மாறும். அந்த சவுண்ட்லாம் ஃபுல்லா சேர்த்து தான் ப்ரொனன்சியேஷனாக மாறும். ஓகேங்களா? சிலபிள்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தீஸ் 3 things இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மூன்றுமே, சென்டென்சஸ், வேர்ட்ஸ் அண்ட் சிலபிள்ஸ். ஸோ இதனால தான் இந்த சிலபிள்ஸ் நம்ம பார்க்காததுனால தான் நிறைய பேர் ப்ரொனன்சியேஷன் தப்பா பண்றாங்க. ஸோ I'll show you that what all. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ஐ எம் கோயிங் டு ரிப்பீட் திஸ் பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி நீட் டு ப்ராக்டிஸ் திஸ். ஆர் சவுண்ட் நம்ம எக்கச்சக்கமா வந்து மிஸ்டேக்ஸ் பண்றது தான். ரிவர் அப்படின்னுவோம், ரிவர். ரிப்போர்ட் அப்படின்னுவோம், ரிலேஷன் அப்படின்னுவோம், ரிசப்ஷன். ஸோ இந்த ரிசப்ஷன், ரிவர் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது நீங்களே சொல்லி பாருங்களேன். ரிவர் அப்படின்னாவே 2 R ரோல் ஆகும். ஓகேங்களா? நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஜஸ்ட் யூ ட்ரை டு சே இட். ரிவர், இந்த 2 R வந்து ரோல் ஆகும். ரிவர். சவுத் ஆப்பிரிக்கன், நான் ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் நபர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு கோ தேர் அப்படின்வாங்க. தேர், அந்த அந்த வந்து ரோல் பண்ணிட்டே போவாங்க. 3 R போட்டு போவாங்க, தேர் அப்படின்ட்டு. ஸோ வி நீட் டு அவாய்ட் தட். What we can say is river. ஸோ நம்மளுக்கு வந்து ரா, ழி, ரே இந்த சவுண்ட் நம்மளுக்கு சூப்பராகவே வரும். ஏன்னா நம்ம தமிழ் நம்ம அது வந்து அடாப்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதை அப்படியே நம்ம இதில் அப்ளை பண்ண போறோம். ரிவர், ரிவர், ரிப்போர்ட், ரிலேஷன், ரிசப்ஷன், ரெயின். ஓகேங்களா? யூ ஸ்டார்ட் ப்ராக்டிசிங். இப்பயே சொல்லி பழகுங்க, சரிங்களா? ரிவர், ரிப்போர்ட், ரிலேஷன், ரிசப்ஷன், ரெயின். ஓகேங்களா? ஸோ யாராச்சும் சொல்றீங்களா இப்போ? Anyone? Because it's participative, so நானே அப்படியே சொல்லிட்டே போக கூடாது. Anyone? Shall I try, sir? Yes sir. Narendra sir. River, yeah. report, Yes. relation, Yes. reception, Yes. rain. Yes sir. Thank you. So, this word, so கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்பவே வந்துடாது. ஓகேங்களா? ஸோ எதுவுமே வந்து தயவு செய்து நான் இப்பவே கற்றுக்கணும், 30 daysல இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா கற்றுக்கணும், இல்லை 40 daysல கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. ஓகேங்களா? யூ நீட் டு ப்ராக்டிஸ் ரெகுலர்லி. அட்லீஸ்ட் இட் வில் டேக் 6 months to 1 year டு பி ஃப்ளூவெண்ட் ஆர் டு டெவலப் திஸ் ப்ரொனன்சியேஷன். நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாலும். ரிவர், ரிப்போர்ட், ரிலேஷன், ரிசப்ஷன், ரெயின். ஓகேங்களா? ஸோ இதில் டங் ட்விஸ்டர் இருக்கு, அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? தென் நடுவில் ஆர் வந்துச்சுனாக்கா எப்படி சொல்றது? ஒரு சில டைம்ல பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல நான் சொல்றது முழுக்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ யூ கேன் ஃபாலோ தட். ஸோ நான் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நான் சொல்றேன்னாக்கா, ஸோ ஐ டிட் கோர்ஸ் இன் பிரிட்டிஷ் கவுன்சில் இன் நியூ டெல்லி. ஓகேங்களா? அந்த சிலபஸ் தான் நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு செஷன்லையும். ஸோ வென் இட் கம்ஸ் டு ப்ரொனன்சியேஷன் ஆர் பப்ளிக் ஸ்பீக்கிங், ஐ எம் ஃபாலோயிங் தட் ஒன்லி. ஸோ ஐ பெய்ட் டூ மச் அமௌண்ட் ஃபார் தட். ஸோ நிறைய ஃபீஸ் வந்து பே பண்ணி இதை நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ anyhow, so I'm trying to provide value to you all. நடுவில் வந்து ஆர் வந்துச்சுனாக்கா ஒன்று சொல்ல மாட்டாங்க, அப்படின்வாங்க. அரேஞ்ச், மேரேஜ் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் வந்து ப்ரொனன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, அரேஞ்ச், அரேஞ்ச், மேரேஜ். ஸோ யூ வில் சவுண்ட் லைக் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் பேசுற மாதிரி நீங்களே உணர்வீங்க. ஓகேங்களா? யூ ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் நவ் இட் செல்ஃப். அரேஞ்ச், மேரேஜ், லேர்ன். இதுல வந்து ஆறு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஒரே ஒரு ஆறு வருது, நான் 2 ஆறு இருக்கும்போது நான் வந்து ரா சவுண்ட் வந்து சொன்னேன். ஒரு ஆறு வருது இடையில, ஒரு வார்த்தைக்கு இடையில வந்து ஒரு ஆறு வருதுனால்தான் யூ டோன்ட் நீட் டு சே தட். லேர்ன், வான். ஸோ இட் கேன் பி சைலண்ட் மோட். ஓகேங்களா? லேர்ன், வான். ஓகேங்களா? வான், எக்ஸெட்ரா. ஸோ யூ கேன் நிறைய வேர்ட்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணிக்கங்க. யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் சேயிங் தட். It will be very fun, it will be very interesting. ஸோ நான் அப்படிதான் வந்து நான் ஃபன்னாக தான் கற்றுக்கிட்டது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுலேயும் தேர்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதர். இந்த இழு போட்டு எப்பயுமே வந்து ஆறு முடியும் பொழுது இழு சவுண்டு நீங்கள் எழுதி வச்சிங்க. ஐ ஹோப் யூ ஆர் ஹேவிங் அ நோட் புக் அண்ட் பென். ஸோ ஜஸ்ட் நோட் இட் டவுன். எங்கெங்கெல்லாம் ஆறு வந்து முடியுதோ, ஒன்று நீங்கள் சொல்லக்கூடாது, அந்த ஆர் சவுண்டை வந்து நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஐ ஷுட் நாட் அட்டர் திஸ் ஆர் சவுண்ட். ஆர் நீங்க வந்து இழ் சவுண்ட், ஒன்லி இழ். ஸோ அந்த ஆர் வந்து முடிகிற இடத்துல இழ் சவுண்ட் மட்டும் தான் நீங்க கொடுக்கணும். ஃபாதர். ஸோ அப்படி இல்லாட்டி எனக்கு வந்து இழ் வந்து வரல எனக்கு அப்படின்னாக்கா ஃபாதர், தட்ஸ் இட். ஃபாதர். நான் ஆர் சவுண்டு சொல்லலை, ஃபாதர்.
mother, beggar, beggar. ஸோ இதில் வந்து ஆர் சவுண்டை நான் கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஈழ் சவுண்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஃபாதர், பெகர், மதர், பிரதர். ஓகேங்களா? பிரதர், ஆக்டர், ஆக்டர், எக்ஸெட்ரா. ஸோ ஆர் முடியிறப்போ சூப்பராக இருக்கும் நீங்கள் சொல்லும் பொழுது. ஸோ நான் வந்து அதை என்ஜாய் பண்ணி நான் சொல்லி அது வந்து கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ யூ ப்ளீஸ் என்ஜாய் லேர்னிங் தீஸ் டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தாக்கா கேளுங்க. அதர்வைஸ் ஐ வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். எனி டவுட்? You can chat or you can say it. Clear. Okay. Thank you, sir. Next. Yeah. Sorry. Think. Yeah, TH sound. இதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். நீங்க கட்டாயம் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் திஸ். டிஹெச்னு வரும்பொழுது நான் ஒரு வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன். இது வந்து இத்து நம்ம சொல்லுவோம்ல, இத்து நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இத்துன்னு சொல்லும் பொழுது நம்ம நுனி நாக்கு வந்து வெளியே வரும். மேல் பல்லும் கீழ் பல்லும் கொஞ்சம் அதை லைட்டா பைட் பண்ணணும், அதை கடிக்கிற மாதிரி. இத்து இத்து ச ச. ஸோ இந்த சவுண்ட் வந்து நீங்க கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் டங் ட்விஸ்டர் வந்து போட்டிருக்கேன். the 33 ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து நுனி நாக்கு வந்து வெளியே கொண்டு வருவேன். நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணுங்க. the 33 thieves thought that they thrilled the throne throughout Thursday. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா, கொஞ்சம் இல்லை நிறையவே டிஃபிகல்ட்டா இருக்கும். யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் திஸ். நிறைய பேருக்கு வந்து இதுன்னு வந்து அந்த வைப்ரேஷன் லைட்டா வரணும். ஸோ ஸ்லைட்லி யூ ஹேவ் டு வைப்ரேட் இட் வைல் சேயிங் இட். ஸோ இஃப் the 33 thieves thought that they thrilled the throne throughout Thursday. ஸோ இதுல எல்லாமே டிஹெச் வர வார்த்தைகள் எல்லாமே இட்ஸ் the. ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா the, that, thieves, there, thunder ஈழ் சவுண்ட் நம்ம போறோம் அந்த ஆர் வர்றதுனால. ஆர் thunder, think, thought, thing, theater, they, எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஸோ டிஹெச் எங்கெங்கெல்லாம் வருதோ யூ ஸ்டார்ட் சேயிங் லைக் திஸ். எப்பவுமே நுனி நாக்கு வெளியே கொண்டு வந்துருங்க டிஹெச் சவுண்ட் சொல்லும்போது. The 33 thieves thought that they thrilled the throne throughout Thursday. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், பட் இட்ஸ் ஃபன் only. ஓகேங்களா? You can learn that. So I hope you are clear with this. I think I can go to the next slide. P and T sounds எங்கெங்கெல்லாம் வருதோ ஒரு சில வார்த்தைகள் இதுல நான் வந்து நான் முதல்ல சொல்லியிருக்கும் போது ஏன் இங்கிலீஷ் இஸ் ரியலி கன்ஃபியூசிங். Why means if you look at the history of English language, நிறைய வார்த்தைகள் சுடப்பட்டிருக்குது or adapted. ஓகேங்களா? லட்டின் லாங்குவேஜ், கிரீக் லாங்குவேஜ், ஜெர்மானிக் லாங்குவேஜ், ஓகேங்களா? தமிழ் லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜ். ஸோ வராண்டா, பங்களோ இதெல்லாம் வந்து ஹிந்தி வார்த்தை. லூட் இதெல்லாம் ஹிந்தி வார்த்தை. இதெல்லாம் வந்து அப்படியே அடாப்ட் பண்ணிட்டாங்க இங்கிலீஷ்ல. அதே போல கிரீக் டேர்ம்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா கிரீக் டேர்ம்ஸ்ல நிறைய பி சவுண்ட் வந்து சைலண்டா வரும். சைக்காலஜி இதை நான் சொல்றேன். சைக்காலஜி ஆர் சைக்கி ஆர் இது மாதிரி இந்த பி சவுண்ட் வந்து சைலண்டா வரும். அந்த கிரீக் லாங்குவேஜ்ல இருந்து எடுத்திருப்பாங்க இங்கிலீஷ்க்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இட்ஸ் வெரி கன்ஃபியூசிங். ஸோ நிறைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா இது இப்படி இருக்குது, இது சவுண்ட் இப்படி வருது அப்படின்ட்டு. ஏன்னா தே ஹவ் adapted from other languages or they have accepted from other languages. So நிறைய வார்த்தைகள் so they have taken from other languages. ஓகேங்களா? அதனால தான் pronunciation வந்து it differs. So that we need to understand. இதில் நான் எப்படிலாம் நான் வந்து கரெக்டாக இது பண்ணுறதுன்ட்டு நான் சொல்கிறேன். அது வந்து இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் யூ கேன் ஆல் ஃபாலோ தட். ஸோ பி அண்ட் டி சவுண்ட் எப்போ எங்கெல்லாம் வருதோ அதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். பியும் ஸ்ட்ரெஸ் பண்ணணும், டி வர வார்த்தைகளை நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஸோ என்னென்னலாம் பாருங்க. ப்ராப்ளம், அந்த சவுண்ட் வந்து ப்ராப்ளம், பர்சன், பிளான்ட், பாஸ், பாக்கெட், பர்ச்சேஸ், எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் பி சவுண்ட் வருது அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் நீங்க பண்ணணும். ப்ராப்ளம், பர்சன், பிளான்ட், பாஸ், பாக்கெட், பர்ச்சேஸ். Hope you got it. Peter Piper picked a peck of pickled peppers. How many pickled peppers did Peter Piper pick? So this is a tongue twister. You can practice this later. So எல்லாத்துக்குமே வந்து இந்த சவுண்ட் வந்து வரும். ஓகேங்களா? Peter Piper picked a peck of pickled peppers. How many pickled peppers did Peter Piper pick?
ஓகேங்களா. ஸோ அந்த பி சவுண்ட் வரும்பொழுது நீங்க இந்த இப் சவுண்ட் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி டி சவுண்ட் வரும்பொழுது நீங்க இட் இந்த சவுண்ட் வந்து கொடுக்கணும். டைட் டைட். அதே மாதிரி முடியும் பொழுதும் டீல முடியும் எதனா ஒரு வார்த்தை, அதுக்கு வந்து இட் அந்த சவுண்ட் வந்து நீங்க கொடுக்கணும். டைட், இட்ஸ் வெரி டைட், இட்ஸ் வெரி டைட். நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்றீங்க அந்த டி சவுண்ட் வந்து வரும்போது ஸ்ட்ரெஸ் பண்ணி. டோஸ்டர், டோஸ்டர், டேங்க், டாப், டேபு, டாய், டேலி, டேப் எக்ஸெட்ரா. ஓகேங்களா. ஸோ இது வந்து டீயும் நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணணும், பி சவுண்ட் வந்தாலும் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா. பீட்டர், பைப்பர், or no problem, person, place, probably, problematic. ஓகேங்களா. So this is how you can say it. So any doubt in this? So P and T sound எப்பயுமே நீங்க மறந்துடாதீங்க. You have to stress that P term or P letter T letter. ஓகேங்களா. Yeah, no doubts. Yes, thank you. Next, நான் சொன்னேன் இல்லைங்களா, so many words have been adapted from other languages. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் சம் அதர் லாங்குவேஜ், இந்த காம், பாம், ஸோ வேற எதனா லாங்குவேஜ் இருந்திருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து எல் வந்து சைலண்டா இருக்கும். எதுலாம் எல் சைலண்டா வருது, எந்தெந்த லெட்டர்லாம் வந்து சைலண்டா வருதுன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் பிளம்பர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளம்பர், ஆக்சுவலா வந்து பிளம்பர், பி சைலண்ட் ஆக்சுவலா. ஓகேங்களா. ஸோ ஒன் பை ஒன் வில் சி. காம், பாம், டாக், ஷுட், ஷுல்டு கிடையாது, ஷுட், குட், ஃபோக், ஃபோல்க்கு கிடையாது, ஃபோக், ஹாஃப் எக்ஸெட்ரா. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து எல்ஸ் சைலண்ட் வர வார்த்தைகள். ஸோ பி சைலண்ட் என்னன்னா பாருங்க. ஸோ எதெல்லாம் வந்து பி வார்த்தைகள் முடியுதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பி சவுண்டோட வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாம், பாம்பு அப்படின்னா பாம்பு. கிளைம், ஓகேங்களா. கிளைம் இட்ஸ் நாட் கிளைம்ப். ஓகேங்களா. கிளைம். இது கோம், கோம்பு கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய பேர் டெப்ட், டெப்ட்னுவாங்க கடனுக்கு. ஓகேங்களா. இட்ஸ் டெட், டெட், டெட். நீங்க வந்து டி சவுண்ட் நீங்க வந்து இட்டு கொடுக்கல அப்படின்னாக்கா டெட்னு சொல்ல வந்து ஆயிடும். அதனால பி கேர்ஃபுல் வித் த ப்ரொனன்சியேஷன். ஸோ டெட்டா இல்லை டெட்டா அப்படின்ட்டு டெட், டெட் அந்த இட்டு சவுண்ட் வந்து வரணும். டெட், ஐ ஹாவ் டெட், ஐ எம் டீப்லி இன் டெட், நான் ரொம்ப கடல்ல மூழ்கி இருக்கிறேன், ஐ எம் டீப்லி இன் டெட். ஓகேங்களா. lamb, lamb, it's not lamb, lamb. Numb, it's not numb, numb. Plumber, it's not plumber, plumber. ஓகேங்களா. அப்புறம் வந்து subtle, subtle, it's not subtle, subtle, subtle. thumb, so th இங்க வருது, இங்க பாத்தீங்களா th thumb, thumb, thumb. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டி சவுண்ட். டி சவுண்ட் வந்து சைலண்டாக வருது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா புட்சர் கிடையாது, புட்சர், புட்சர் கசாப்பு கடைக்காரன், புட்சர். காசல், கோட்டை, காசல். கிறிஸ்துமஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல கூட கிறிஸ்துமஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கிறிஸ்துவ தின வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் அ கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ். ஓகேங்களா. லிசன், இட்ஸ் நாட் லிஸ்டன், லிசன். மேட்ச். சாஃபன், இட்ஸ் நாட் சாஃப்டன், சாஃபன், ஆஃபன். ஓகேங்களா. ஆஃபன் எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து டி சைலண்ட் வேர்ட்ஸ். அண்ட் தென் கே சைலண்ட் வேர்ட்ஸ். ஸோ நிறைய பேர் கினி, குனோ அப்படின்ற மாதிரி வந்து படிப்பாங்க ஸ்டார்டிங்ல. ஸோ இட்ஸ் நாட் நீ, நோ, நைஃப், நைட், சாரி நிட், நாக், நாலேஜ். ஓகேங்களா. இதில் வந்து கே. இது நிறைய கிரீக் வேர்ட்ஸாக இருக்கும், அப்படி லட்டின் வேர்ட்ஸாக இருக்கும், அல்லது ஜெர்மானிக் வேர்ட்ஸாக இருக்கும். ஓகேங்களா. தீஸ் 3 லாங்குவேஜஸ், மேஜர் லாங்குவேஜஸே வந்து இங்கிலீஷ்ல எடுத்த வார்த்தைகள் வந்து ஸோ they adapted from Greek, Latin and Germanic languages. ஓகேங்களா. ஸோ I think around 29% from Greek, 29% from Latin and 19% from Germanic language. ஸோ அதனால வந்து never ever feel shy or feel hesitate or something like that. Never ever feel scared. First of all, அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, அப்படி ப்ரொனவுன்ஸ், we can learn that, we can overcome that. ஏன்னா இங்கிலீஷே வந்து அவங்க சொந்த வார்த்தைகளே கிடையாது, அவங்க எல்லாமே வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு தான். ஓகேங்களா. எல்லாமே வந்து சேர்த்துக்கிட்டது தான். ஸோ வி டோன்ட் நீட் டு வரி அபவுட் தட். எல்லா லாங்குவேஜும் மிக்ஸ் பண்ணது தான் இங்கிலீஷ். ஓகேங்களா. ஸோ ஐ டோல்ட் பி சைலண்ட் வேர்ட்ஸ். ஜூடோ, போலியான, ஜூடோ. சைக்காலஜி, கபோர்ட், இட்ஸ் நாட் கப்போர்ட், இட்ஸ் கபோர்ட். ஓகேங்களா. அப்புறம் நம்ம எல்லாருமே ரிசிப்ட்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்ல ஆட்கள் சொல்லும்போது ரிசிப்ட் கொடுங்க, இட்ஸ் ரிசீட், இட்ஸ் நாட் ரிசிப்ட், இட்ஸ் ரிசீட். ஓகேங்களா. ரிசீட் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து எந்தெந்த வார்த்தைகள்லாம் சைலண்ட்னு ஃபர்ஸ்ட் நீங்க யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல், யூ லேர்ன் தட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் இட் வில் பி வெரி ஈஸி. ஓகேங்களா. யா. ஸோ ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ திஸ், நான் என்னுடைய வீடியோலையும் போட்டிருப்பேன். ஸோ வி எப்படி நம்ம வந்து சொல்றது சிம்பிளா
we need to bite our V. பைட், இந்த கீழ் உதடு வந்து மேல் பல்லும் பைட் பண்ணணும் லைட்டா, ஸ்லைட்லி, ஓகேங்களா? வி, அந்த வைப்ரேஷன் வந்து வரணும். வி நீங்க சொல்லும்பொழுது வி வி, ஓகேங்களா? எங்கெல்லாம் வி வருதோ அங்க வந்து நீங்க இங்க அழுத்தம் கொடுத்துடணும். அதை நீங்க கேர்ஃபுல் இல்லை, நீங்க வந்து அதை பி காஷியஸ் அபவுட் இட், ஓகேங்களா? ஸோ யூ வேனிஷ், வேன், வேலிட், வேலி, வேக்சினேஷன், volcano, virtual, vacation, vertical, visible, voice, violet, vegetable, venue, எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து கீழ் உதற இங்கே மேற்பல்ல கொஞ்சம் அழுத்தி தான் சொல்கிறேன். ஸோ யூ நீட் டு பைட். இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வீண் வந்தாவே கடிக்கணும், கீழ் உதற கடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. பைட் யுவர் வி. கிஸ் யுவர் டபிள்யூ. ஸோ எப்பயுமே வந்து உதடுகள் வந்து ஒன்று சேரும். நீங்கள் ஒரு குழந்தையை முத்தமிடும் பொழுது இப்படிதான் வந்து நம்ம சொல்லுவோம், விண்டோ. எப்பயுமே இந்த ஊ ஆ சவுண்ட், ஊ ஆ ஊ ஆ, அதான் வந்து டபிள்யூ சவுண்ட் வந்து வரும். விண்டோ, வாட்ச், விங், வேர்ல்ட், வென், வாட், வாட்டர், வேஸ்டேஜ், வெயிட், வெயிட், ஒர்க், வாஷ். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகேங்களா? ஸோ இது நீங்க நம்ம எப்படி இது பண்ணாக்கா, விண்டோ, வாட்ச், விங், ஓகே. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ இது வந்து நம்ம வந்து இப்படியே நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போயிடும். ஸோ வேஸ்டேஜ், வெயிட் அப்படின்ட்டு சிம்பிளாக இங்கேயே வந்து வந்துடும். ஆக்சுவலாக வந்து நம்ம உதடுகளை வந்து கூர்மைப்படுத்தணும், ஓகேங்களா? விண்டோ, வாட்ச். ஐ ஹோப் யூ ஆர் ஃபாலோயிங். விங், வேர்ல்ட், வென், வாட். யூ வில் ஆட்டோமேட்டிக்லி சவுண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஓகேங்களா? வென் யூ சே திஸ், நீங்கள் சொல்லி பாருங்க உங்களுக்குள்ளேயே, ஆர் யூ சே இட் லவுட். விண்டோ, வாட்ச், விங், world, when, what, ஓகேங்களா? ஸோ யூ ஸ்டார்ட் சேயிங் லைக் பிரிட்டிஷ், ஓகேங்களா? ஸோ இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங், யூ ட்ரை தட். எப்போ நீங்கள் வி சவுண்ட் கொடுத்தாலும் பைட் யோர் வி, டபிள்யூ வந்து கிஸ் யுவர் டபிள்யூ, கிஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும் whenever you pronounce this W terms, ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதில் ஒரு என்ன ப்ரொனன்சியேஷன் அப்படின்னாக்கா, இதுல சிம்பிளா நம்ம பார்க்கணும்னாக்கா, டிஐஓஎன் எந்த வார்த்தையா இருந்தாலும் டிஐஓஎனுக்கு முன்னாடி வர சிலபிள் அதை நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அவ்வளவுதான். டிஐஓஎன் எந்த வார்த்தையா இருந்தாலும், எவ்வளவு வார்த்தைகள் வேணாலும் எழுதுங்க, ஓகேங்களா? ஸோ வாட் யூ நீட் டு டூ இஸ், அந்த டிஐஓஎனுக்கு முன்னாடி வர சிலபிள், நாட் லெட்டர் ஆர் வேர்ட், சிலபிள். ஸோ வாட் யூ நீட் டு டூ இஸ், இப்போ இந்த டியூஷன், நிறைய பேர் வந்து டியூஷன் சொல்லுவோம். டியூஷன் ஆக்சுவலா அந்த ப்ரொனன்சியேஷன் டியூஷன், ஓகேங்களா? டியூஷன். ஸோ டி சவுண்ட் வருது, அதனால டியூஷன், அந்த டி அது வந்து ஆர்கனைசேஷன், ஓகேங்களா? ஆர்கனைசேஷன் எப்பயுமே வந்து நீங்க ஒரே ஃப்ளோல சொல்லாதீங்க. தட்ஸ் நாட், ஈவன் நம்ம தமிழ்ல கூட ஒரு ஃப்ளோல தான் நம்ம சொல்லுவோம். எப்படி இருக்கிற, என்ன பண்ற அப்படின்ட்டு, எப்படி இருக்கிற அப்படின்ட்டு ஒரே மோனோட்டோன்ல நம்ம பேசிட்டு இருக்க மாட்டோம், ஓகேங்களா? ஸோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் கோ அண்ட் லைக் அந்த பியானோ மியூசிக்கு இல்லை ஏதோ மியூசிக் நம்ம ஃப்ளோ பண்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம போகணும். ஆர்கனைசேஷன், transformation, ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபர்மேஷன், ப்ரொனன்சியேஷன், மென்ஷன். அந்த எம்இஎன் வந்து இங்க கொஞ்சம் அங்க ஸ்ட்ரெஸ், மென்ஷன், ப்ரொபேஷன், ஓகேங்களா? கம்யூனிகேஷன், அந்த ஸ்லைட்டா நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அந்த கேஷன், அந்த கே, கம்யூனிகேஷன், ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிரான்ஸ்லேஷன், அந்த இல்லையில வந்து நீங்க ஸ்லைட்டா ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அவ்வளவுதான், ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ரொம்ப நீளமா போகக்கூடாது. டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற மாதிரி, டிரான்ஸ்லேஷன், டியூஷன், ஆர்கனைசேஷன், ஓகேங்களா? இப்படி போயிட்டு அப்படியே வந்துடணும், அவ்வளவுதான். டிரான்ஸ்ஃபர்மேஷன், ப்ரொனன்சியேஷன், மென்ஷன், ப்ரொபேஷன், ஓகேங்களா? கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிரான்ஸ்லேஷன், ஓகேங்களா? ஸோ யூ ட்ரை திஸ். ஸோ இது நான் முன்னாடி செஷன்லையும் நான் வந்து ஹவ் செட் திஸ், பட் ஐ எம் டீடைலிங் நவ். சம் டீடைல் நான் வந்து சொல்லிடுறேன். So what are the tips to follow? This is very, very, very important. இப்போ வந்து நான் எந்த டிக்ஷனரி யூஸ் பண்றேன், ப்ரொனன்சியேஷன்ல நம்ம நிறைய பேர், நம்மளுடைய கம்யூனிட்டியில நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்றது தான். நீங்க ஒன்னு கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி, ஆன்லைன்லேயே தான், சரிங்களா? ஆஃப்லைன்ல கிடைக்காது. ஆஃப்லைன்ல எந்த ஆப்புக்கு வந்து நீங்க இது பே பண்ணணும், பட் யூ யூஸ் ஆன்லைன், ஓகேங்களா? கூகுள் போயிட்டு கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி ஆர் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி, whichever you like. நான் எப்பவுமே ஃபாலோ பண்றது வந்து கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி தான். ஏன்னா எங்களுடைய
பிரிட்டிஷ் கவுன்சிலே தான் சொன்னாங்க. ஸோ கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி நீங்கள் வச்சுங்க. அதில் என்னென்னலாம் வந்து நீங்கள் இது பண்ணலாம்னாக்கா, லெட் மீ ஓப்பன் தட் ஃபார் யூ. கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, So I'm opening this. இதுல என்னெல்லாம் உங்களுக்கு வரும்னாக்கா, சி உங்களுக்கு இந்த யூகே ஆக்சென்ட் உங்களுக்கு வந்துடும். இந்த மீனிங் உடைய என்ன இது அட்ஜெக்டிவ் அதெல்லாம் விட்டுருங்க. இந்த டேர்முக்கு என்ன இதுன்ட்டு இதுல வந்து லெட் மீ enlarge it. ஸோ யூகே ஆக்சென்ட்டும் யூஎஸ் ஆக்சென்ட்டும் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ யூகே ஆக்சென்ட்ல இங்க பாத்தீங்கன்னாக்கா, இங்க மேற்கு இந்த கொட்டேஷன் மார்க் பாருங்களேன். ஸோ இங்க தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து கப்ரிஷியஸ் அப்படின்னாக்கா, கப்ரிஷியஸ் அந்த இப்பு இந்த பீல இருந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணப்போம். கப்ரிஷியஸ் நீங்க வந்து அதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு நீங்க கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இனிமே நீங்க எந்த ஒரு வார்த்தை நான் போட்டாலும் வெக்காபுலரிஸ் நீங்க வந்து சென்டென்ஸா போடுங்க அப்படின்னு போட்டாலும் நீங்க இதுல போய் செக் பண்ணிட்டு தான் போட போறீங்க. நான் ஐ வெயிட்டட் 20 days ஃபார் திஸ் டு எக்ஸ்பிளைன் டு யூ ஆல் திஸ். ஸோ இதுதான் நீங்க இனிமே ஃபாலோ பண்ண போறீங்க. ஸோ கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியில ஸோ யூ கேன் கெட் திஸ். எங்க நான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும், இந்த வார்த்தைக்கு நான் எங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், அதாவது இந்த அழுத்தம் கொடுக்கணும், எப்படி நான் சொல்லணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ யூ கேன் சே திஸ் அண்ட் தென் அதுக்கு உண்டான மீனிங் இருக்கும், சென்டென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சேஞ்சிங் மூட், சரி இதுக்கு வந்து மீனிங் வந்து சேஞ்சிங் மூட் ஆர் பிஹேவியர் சடன்லி அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி அப்படின்னு இருக்கும். அப்படியே வந்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான சென்டென்ஸ் இருக்கும், அப்புறம் அதுக்கு உண்டான சினோனிம்ஸ் இருக்கும். எல்லாமே ஒரு பேக்கேஜா உங்களுக்கு கிடைச்சிடும். யூ டோன்ட் நீட் டு லுக் அவுட் டு நோ இன் அதர் சோர்சஸ். ஸோ வேற எதுலையும் நீங்க வந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. இதுலேயே எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? யூ ஆல்வேஸ் யூஸ் திஸ். ஸோ நிறைய யூஸ் பண்ணிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 times ஆகுது இதை நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் யுவர் டாஸ்க். So now we'll get back to this. Either you use Cambridge, அது ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியும் அதே ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? So you can use that. Second, meaning, syllable, synonyms and sentences எல்லாமே நான் சொன்ன மாதிரி அதுல எல்லாமே இருக்கும். So you can follow that. Take your time. ஒரு வார்த்தை கத்துக்கிட்டாலும் முழுமையா நீங்க கத்துக்குங்க. தயவு செய்து நீங்க அடுத்தடுத்த வார்த்தைக்கு ஓட வேணாம். சினானிம்ஸ்ல எது கொடுத்துருக்குது அப்படின்ட்டு அதில் கிளிக் பண்ணிட்டு அதில் ஓட வேணாம். ஜஸ்ட் ஒன் வேர்ட், ஸ்டிக் வித் ஒன் வேர்ட். ஓகேங்களா? அண்ட் தென் அவாய்ட் மோனோட்டனிக். இது வந்து நான் ஆல்ரெடி நான் சொன்னதுதான். ஒரே ஃப்ளோல பேசாதீங்க. இதுலதான் நான் சொன்னது எதுல ஏற்றம் இருக்கத்தோட பேசுறது அப்படின்ட்டு நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ யூ நீட் டு see that. ஸோ அடுத்தது வந்து நீங்க எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, யூ நீட் டு ரெக்கார்ட் அ வீடியோ. ஓகேங்களா? அதர்வைஸ் யூ கான்ட் இம்ப்ரூவ். நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னாக்கா பேசணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கேமரா ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க பேச ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் 30 seconds to 1 minute. ஒரு நாளைக்கு அப்படி இல்லாட்டி 2 நாளைக்கு ஒரு முறை. இதுதான் நான் உங்களுக்கு டாஸ்கா கொடுக்க போறேன் நம்மளுடைய கம்யூனிட்டியில. ஓகேங்களா? அட்லீஸ்ட் 3 daysக்கு ஒன்ஸ் ஆகுது 1 minute வீடியோ நீங்க போஸ்ட் பண்ணணும். இதுல என்னெல்லாம் நீங்க பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு மினிட் வீடியோ நீங்க பண்ணிட்டீங்க. பண்ணிட்ட பிறகு நீங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்லி ஆடியோ மட்டும் கேளுங்க. விஷுவல் பார்க்காதீங்க, அந்த வீடியோ பார்க்காதீங்க, ஆடியோ மட்டும் கேளுங்க. எந்த அளவுக்கு நீங்க ப்ரொனன்ஸ் பண்றீங்க அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் வந்து நீங்க வீடியோ மட்டும் பார்க்கணும், அதை மியூட் பண்ணிடணும். உங்களுடைய எக்ஸ்பிரஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதை நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்லையும் நான் சொல்லிக் கொடுக்க போறது. அதுக்கு டிரான்ஸ்கிரிப்ட், நீங்க என்னென்னலாம் சொன்னீங்களோ, என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசுனீங்களோ அந்த 1 minute எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். தயவுசெய்து எழுதுங்க உட்காந்து. இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன், எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குது, எங்கெல்லாம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குது, இதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். இது வந்து செல்ஃப் அனாலிசிஸ் தான். யூ டோன்ட் நீட் டு ஷேர் வித் மீ ஆர் வித் எனிஒன் எல்ஸ். உங்களுக்காக தான், நீங்க வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்றதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ ரியலி இது வந்து 3 daysக்கு ஒன்ஸ் வந்து அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு வீடியோவது நீங்க ஷேர் பண்ணணும். இதான் வந்து உங்களுடைய ஆக்ஷன் பிளான். ஐ ஹோப் this is your action plan. You need to record a video. இப்போ நம்மளுக்கு வந்து 20 days, இன்னைக்கோட நம்மளுக்கு வந்து 20th day. இன்னைக்கு வந்து 20வது நாள் ஆஃப் 30 days சேலஞ்ச். ஸோ இனிமே ஒரு 10 days இருக்குது. 10 daysல ஒவ்வொரு நபரும் 3 videos ஆகுது நீங்க சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? 1 minute வீடியோ போதும். ஸோ 3 videos மீன்ஸ் 3 minute வீடியோ. ஸோ 3 daysக்கு ஒன்ஸ் 1 வீடியோ. ஜஸ்ட் 1 video 1 minute, தட்ஸ் எனஃப். ஏதாவது ஒரு வார்த்தை அதனுடைய சென்டென்சஸ் நான் எப்படி நான் வீடியோ ஷேர் பண்றேங்க இல்லைங்களா, அதே போல. ஓகேங்களா? I'm pretty sure that you all can do it and you all must do it and you can do it. ஓகேங்களா? உங்களால செய்ய முடியும். You can really do it. ஆனா கொஞ்சம் இதுக்கு டைம் எடுத்து பண்ணுங்க. That's it. You need to use some time. I mean, you need to take some time for yourself to learn this. Okay? You have to learn this. You have to do this. So யாரெல்லாம் கமிட்டடா இருக்கீங்க,
to do this. Yes, Narendranath said he's committed. Thank you, sir. Thank you so much. Okay. Yeah, Vibhish Velavan. Yes, great. Okay, yeah, I'm done. I'm done with my session. Yes, thank you all so much for listening. Now it's your time to give your feedback or any questions. First on the question கேட்கலாம், and then you can go for feedback session. We'll quickly finish it up because Narendra sir is having another session. Yes, any questions? Let me just check. I think I've got no questions till now. If you have any questions, you can ask. None, sir. Yes, Narendra sir. Sir, first of all, thank you so much. Thank you, sir. Thank you. Wonderful session it was. Thank you, sir. So first time வந்து பாத்தீங்கன்னா I learned the difference between V and W. So நம்ம ரெண்டுமே வந்து நான் ஒரே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். So today I learned this, sir. So thank you so much. Thank you, sir. And session was really interesting, very short and more valuable. Thank you, sir. Thank you. Yes, thank you so much. And one thing I want to learn is அந்த pronunciation அந்த பிரிச்சு போட்டு இந்த வேர்ட்ஸ் இருக்குங்களா? So நீங்க share the Cambridge so அந்த capricious போது கீழ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேர்டிங் கொடுத்து நீங்க பாத்துக்கலாம் சார். அதுல நீங்க பாத்துக்கலாம். the phonetics அது வந்து லேர்ன் பண்ணனும். லைக் அந்த phonetics வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. So one session அது கண்டக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Yeah, sure. Okay. Yes, thank you so much. We'll do it. Yeah. Anyone else? Sundaramurthy sir. Vibhish, would you like to talk? Good evening, sir. Yeah. Yeah. Yes, sir. Very good evening. The session was great, sir. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் வந்து என்னோட pronunciation I was trying to make impact upon it like for like a month and it was quite hard on me. நான் வந்து பெருசா ட்ரை பண்றதுக்கு எனக்கு இது இல்ல. And உங்களோட செஷன்ல வந்துட்டு அந்த ஒவ்வொரு வேர்டோட சிலபரும் நீங்க வந்துட்டு ஒவ்வொரு இதையும் நம்ம எப்படி தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம ஸ்பெல் பண்றதுல இருந்து அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது நீங்க சொல்லும்போது ரொம்ப கிளியரா இருந்துச்சு. செஷன் வந்துட்டு ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட்டாவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. Thank you, Vibhish, for your valuable feedback. Yeah, thank you. Sundaramurthy sir. சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலா என்னன்னா அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களே சார், அது ரொம்ப எனக்கு நான் இப்ப சார் நீங்க சொல்ல நான் சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். இப்ப ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்ட்டு ஒரு சொன்னீங்க. ஸோ அது வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ இது சொல்லக்கூடாது போல, அப்போ ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிச்சு சார். நல்லா இருந்துச்சு சார் செஷன். Okay, thank you, sir. Thank you all so much.